ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம இன்னைக்கு டிக்டாக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். அதாவது நிறைய பேர் இந்த ஷார்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு டிக்டாக் யூஸ் பண்ணுறோம். இப்படி டிக்டாக் யூஸ் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லாட்டி உங்களுடைய வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ இப்படி ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஓடிபி பாஸ்வேர்டு வர மாட்டேங்குதா? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது இங்கே நான் டிக்டாக்ல பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மொபைலுக்கு இந்த வரல. ஸோ அந்த சமயத்தில் நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, நீங்கள் சென்ட் பண்ண அந்த ஓடிபியோட மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குமா இருந்துச்சுன்னா, வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நார்மல் மெசேஜ் வராமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நார்மல் மெசேஜும் செக் பண்ணி பாருங்கள், வாட்ஸ்அப் மெசேஜும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ அப்பையும் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் டிக்டாக் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். டிக்டாக் ஆப் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணோன்னு பாருங்க அப்டேட் வந்திருக்கான்னு. அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்தா அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க போன்ல டிக்டாக் ஆப் ஓப்பன் பண்ணி ஓடிபி ரீசெண்ட் பண்ணி செக் பண்ணுங்க. ஏன்னா பழைய வருஷனே நம்ம டிக்டாக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுமே அப்டேட் பண்ணாம யூஸ் பண்ணும் போது கூட நம்ம ஓடிபி ரிக்வஸ்ட் பண்ணும் போது கண்டிப்பா நமக்கு வராது. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணா அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நீங்க அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, உங்க மொபைல்ல டிக்டாக்ல உங்களுக்கு ஓடிபி வராத ப்ராப்ளம் இல்லாட்டி வெரிஃபிகேஷன் கோட் வராத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.